மட்டுமே. சரி வாங்க நம்ம நேற்று கெஸ்ஸிங்னு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நம்பரை கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 943 சொல்லி நம்பர் கொடுத்துருந்தேன். பட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 943 சொல்லி கொடுத்துருந்தேன். பட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 299 அடிச்சிருக்கேன் டபுள்ஸில். ஆனால் நம்ம என்ன சொல்ல வந்த விஷயத்தை நான் ஃபுல்லாக மறந்துட்டேன். அதுதான் விஷயம். இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நான். டபுள்ஸாக அடிப்பானான்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நான். கண்டிப்பாக அந்த டபுள்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கான கெஸ்ஸிங்காக பார்ப்போம். பட் கெஸ்ஸிங் பார்க்கும்போது நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். ஒன்று ஏபியில் ஒரு 33 நம்பர் அடிக்கணும் அவன். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபியில் 33 அடிக்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஏபி 22, பிசி 88, ஏசி 44. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபி 22, பிசி 88, ஏசி 44. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஏசி 11, பிசி 89. கண்டிப்பாக அவன் ஏபியில் ஒரு 33 நம்பர் ரிலீஸ் பண்ணவன். ஏபோர்டு 3 பெண்டிங் நிற்கிற இந்த மாதத்தில். அதை பார்த்துக்க உங்கள் கெஸ்ஸிங் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். அது ரொம்ப ரேர் பண்ணி கண்டுபிடிச்சது நான். உங்கள் கெஸ்ஸிங்கில் ட்ரை பண்ணுங்கள். அதை என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு ஏசி 29 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஏசி 29, அதுக்கு ஒரு 161. அப்போ போன மாதம் ஒரு பிசி 29, அதுக்கு ஒரு 570. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது விஷயம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 3 வச்சு இந்த கேமை நான் ஊற்ற போகிறேன் நினைக்காமல் நான் சொல்ல வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 29, சாரி ஒரு நிமிஷம், ஏசி 29, பிசி 29, அது கண்டிப்பாக ஒரு ஏபி 29. அப்போ என்ன பண்ணி சொல்லி பாருங்கள். அது விஷயம் ஒரு விஷயம் பண்ணனா கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணி லாக் பண்ணுறாங்க. நான் பல சாட்டில் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். இதனால் சொல்ல வரேன் நான். இங்கே 161, ஒரு 570 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 29, ஏபியில் ஒரு 29. அப்படின்னா இந்த இடத்துட்டு அவன் என்ன பண்ண போகிறான், அதுதான் விஷயம். ஃபஸ்ட்டு அடிச்சு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏசி 29க்கு அந்த ரிப்பீட் கேம் நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கேம் கரெக்டாக முடிப்பான். ஆனால் விஷயம் 161, இங்கே 570. இதில் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் குறையுது. 1 9, 1 5, 1 3. என் கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நான் 359 லாக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் 3 கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பாருங்கள். நல்லா கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். என்னோடய சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3 வச்சு லாக் பண்ணுறேன். சரிங்களா? சிங்கிள் ஷாட் நம்பராக 334 சொல்லி லாக் பண்ணுறேன். சப்போர்ட் நம்பரு செம்ம ஸ்ட்ராங். அந்த நம்பர் 359. உங்கள் கெஸ்ஸிங்கில் ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.